அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. இங்க பாரு சித்து, உண்மையிலே உங்க அப்பா சரியில்லாதனாலதான் நீ ஏன் சரியில்லாம இருக்க. அந்த ஆள் ஒழுங்கா இருந்து உன்னை ஒழுங்கா வளர்த்திருந்தாதானே நீ கொஞ்ச நாள் நல்ல பிள்ளையா இருந்திருப்ப. எல்லாம் என்ன சொல்லணும், உன்னெல்லாம் நம்பி நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் கூடயே இருக்கேன்னு வந்தேன் பாத்தியா. அதான் அதான் என்ன சொல்லிக்கணும். ஆனா ஒண்ணு என்னாச்சு, முறைக்கிறியா? டேய் சித்து, சித்து முறைக்கிறியா? ஆமா. எதுக்கு? எதுக்குன்னு உனக்கு தெரியலையோ? அது நான் மட்டும் ஒரே ஒரு வார்த்தை தப்பா பேசிட்டா ஐயோ அம்மான்னு குதிக்கிற. இப்பவே எங்க வீட்டுக்கு போறேன்னு வரிஞ்சு கட்டிட்டு நிக்கிற. ஆனா நீ மட்டும் என்ன வேணாலும் பேசலாம். சித்து அப்படி கிடையாது. வேற இது எப்படி? இங்க பாரு சித்து, நீ ரொம்ப கோபக்காரனா இருக்க. அது மாதிரி மரியாதையே இல்லாம பேசுற. ஓ, இப்ப நீ பேசுனது? நான் நீ இப்படி எல்லாம் கோபப்படுறல, இப்படி கோபப்படுறது தப்பு. அத உன்னை சொல்லி திருத்துறேன். அதுக்காக எங்க அப்பாவை திட்டுவ? அப்பதானே உனக்கு புரியும். சரிதான். எங்க அப்பாவை திட்டினா எனக்கு புரியும், நான் திருந்துவேன். ஆனா உங்க அப்பாவை திட்டினா மேடம் கோபம் வந்து கோச்சுக்கிட்டு கிளம்பிடுவீங்க. அது என்ன நியாயம் இது? அப்படின்னா நான் சொன்னா மட்டும் நீ கேட்கவே மாட்டேங்கிற. நான் என்ன கேட்கல? எதுவுமே கேட்கல. இப்ப பாரு, வீட்ல உட்கார்ந்து என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்க. இல்ல லேப்டாப்பை தூக்கிக்கிட்டு அது முன்ன உட்கார்ந்து இருக்க. வேற என்ன பண்ணணும்? வேற என்ன பண்ணணும் உனக்கு தெரியவே தெரியாது. சிந்து, அதான் என்ன கோபப்படுத்தாம இருக்கணும், எங்க அப்பாவை திட்டாம இருக்கணும். சரிடி, அப்பனா நீ எங்க அப்பாவை திட்டினதுக்கு உன்னை என்ன பண்ணலாம்? உன்னை என்ன பண்ணலாம்? அப்படியே முண்டையில நறுக்குன்னு. வேணாடா, வேணாம், நான் ரொம்ப பாவம். அப்படியே கொட்டிராத. சிரிக்கிறியா? நான் கூட ரொம்ப பயந்துட்டேன். ஓய், கோபமா தான் இருக்க. என்னடா? பாரு, என் அப்பானா ஓ மாமனாரு, உனக்கு இல்லாத உரிமையா? எவ்வளவு நாளும் திட்ட அந்த மனுஷன. திட்டுக்கு வார்த்தை ஏதாவது கிடைக்கலையா? ஏன் கிட்ட கேளு, நான் உனக்கு திட்ட வார்த்தையெல்லாம் சொல்லித்தாரேன். அப்படியா? ஆமா. அப்படா நீ கோபப்பட்ட? ஐயா, அது சும்மா. நான் தான் சொல்லிட்டேல, எங்க அப்பாவை திட்டன்னா சொல்லு, 2 பேர் சேர்ந்தே திட்டலாம். எனக்குலாம் அந்த மனுஷனை திட்ட ரொம்ப ஜாலியா இருக்கும். ஜாலியா இருக்குமா? ஆமா, வேற ஒன்ன மாதிரியா? எங்க அப்பாவை ஏன் திட்டின, எங்க அப்பா ஏன் மரியாதை இல்லாம பேசுற, இந்த மாதிரி சில்லி காரணத்துக்காகலாம் நான்லாம் கோச்சிக்கவே மாட்டேன். இப்ப கூட திட்டணுமா சொல்லு, 2 பேர் சேர்ந்து வண்டியா அபிமன்யுவ திட்டுவோம். வா போட்டி வைக்கலாமா, யார் நல்லா திட்டுறாங்கன்னு? அட பாவி, ஏண்டா உனக்குலாம் வெக்கமே இல்லையா? பெத்த அப்பாவை திட்டலாம் வான் கோபற. திட்டுறது யாரு? ஏன் பொண்டாட்டி தானே. இதுக்கெல்லாம் அந்த மனுஷன் கொடுத்து வச்சிருக்கணும். சரிதான். எங்கங்க இப்ப நீ சொல்லு. நான் என்ன சொல்லணும்? வாடா சித்து, எங்க அப்பாவை நாம 2 பேர் சேர்ந்து திட்டலாம். ரத்னத்தை வண்டியா கரைச்சு ஊத்தலாம். எங்க சொல்லு பாக்கலாம். சொல்ல மாட்டியே, சொல்லவே மாட்ட. இந்த பொண்ணுங்களே இப்படிதான் அடி. பசங்களுக்கு இருக்கிற தாராள மனசு உங்களுக்கு கிடையவே கிடையாது. ஐயா, ரொம்ப தாராள மனசுதான். சரி, இப்ப திட்டலாமா வேண்டாமா? திட்டலாம். வாவ், சூப்பர் டி. நீ பாரு, ரத்தனத்தை பார்த்தாதான் எனக்கு கட்டுப்பா இருக்கும். இந்த மனுஷனெல்லாம் புடிச்சு அப்படியே அம்மியில வச்சு நச்சு நல்லா தட்டி தேங்காய்ச்சல் அரைக்கிற மாதிரி சும்மா வரட்டுன்னு அரைக்கணும். அப்பதாண்டி மனசு குழுன்னு இருக்கும். அதே மாதிரி நான் ரத்தனத்தை கரைச்சு கொட்டுறேன், நீ வேணா வைரத்தை எடுத்துக்கோ. சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? நீ எல்லாம் நல்லவன் நினைச்சு நம்பி ஏமாந்துட்டேன். நீ எல்லாம் சைக்கோடா, சைக்கோ. மனசுல எப்படி ஒரு கெட்ட எண்ணம். ரத்னாபாவை இந்த ரேஞ்சில நீ நினைச்சு வச்சிருக்கேல, நீ எல்லாம் திருந்தவே மாட்ட. அதே மாதிரி உனக்கெல்லாம் நான் செட்டே ஆக மாட்டேன். போடா போ. உனக்குன்னு எவ்வளவு ஒருத்தி ராங்கி பிடிச்ச ரவுடி மாதிரி சுத்திக்கிட்டு இருப்பா. அவளை தேடி போய் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோ. அதோட உன் வாழ்க்கையே இருண்டு போகட்டும். அப்பதான்டா உனக்கு அறிவு வரும். இப்படி ஒரு சைக்கோ கிட்ட மாட்டிக்கிட்டேனே. சிந்து, செம்ம டென்ஷனா இருக்கேன். உன்கிட்ட கோச்சுக்கிட்டு எங்க வீட்டுக்கு போலாம் தான் நினைச்சேன். நான் ஏன் போனோம்? பாரு, ஒழுங்கா சுட மட்டன் பிரியாணி, எறா தொக்கு ஆர்டர் போடு. இப்பவே நான் சாப்பிடணும். எதுக்கு? பாத்தியா சைக்கோங்கறத நிரூபிக்கிற. பொண்டாட்டி ஆர்டர் போடு சாப்பிடுன்னு சொன்னா கூட ஏன் எதுக்குன்னு கேக்குற. உன்னையெல்லாம் போய். ஆமா தாயே, உங்க வீட்டுக்கு போறேன்னு வீட்டுக்கு வெளியே வர வந்துட்டு போகலன்னு ஒரு முடிவெடுத்தையே, அதுவே ரொம்ப சந்தோஷம். மட்டன் பிரியாணி எறா தொக்கு தானே, 10 நிமிஷத்துல உன் கையில இருக்கும். போமா போ. எப்படியா அப்பாவை நீ திட்டலாம்? ஒரு வார்த்தை திட்ட விட மாட்டேன்டா. சைக்கோன்னு சொன்னதும் அரண்டுட்டான். ஹலோ, என்ன நிக்கிற? ஆஹா, இப்படிதான் பேசணும். நிக்க கூட இந்த வீட்ல எனக்கு உரிமை இல்ல. என்னமா சைக்கோத்தனமா இருக்கா? ஐயோ சிந்து, வாழ்க்கை இப்படியா ஃபுல் டேமேஜ் ஆகும்? என்ன மோடி. டேய் சைக்கோ, அந்த பிரியாணியவாது சீக்கிரம் ஆர்டர் போடுறா. உங்ககிட்ட பேசி பசிக்க வேற செய்யுது. என்னடா இந்த வீட்ல கொடுமை அனுபவிக்க வேண்டியிருக்கு. அப்பா என்னடா இது?
இப்போ வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னே தெரியல. அவளா திடீர்னு வீட்டுக்குள்ள கத்துனா ஏன் வீட்டுக்கு போறேன்னு சொன்னா, இதுக்கு என்னன்னு ஏன் தெரியாமயே சமாதானப்படுத்த வந்தேன். இப்ப என்ன ஒரு சைக்கோன்னு சொல்லிட்டு போறா? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். என் அப்பாவை சொல்ல மாத்திரம் ரொம்ப சந்தோஷமா சிரிச்சா. அவ அப்பா நான் கோபப்படுறா. உன் கூட எல்லாம் இருக்க முடியாதுடா, எங்க வீட்டுக்கு போறேன்னு சொன்னா. இப்ப பிரியாணி ஆர்டர் போடுறா, சாப்பிடுறேன்னு சொல்றா. இல்ல என்ன நடக்குதுங்க? இதனாலதான் கல்யாணம் முடிஞ்சதும் பல பசங்க மந்திரிச்சு விட்ட மாதிரி சுத்துறாங்களோ? இருக்கலாம். ஆனாலும் ஏன் பொண்டாட்டி பிரியாணி ஒரு எறா தொக்குக்கு என்னமா ஒரு டிராமா பண்ணி கோச்சிக்கிற மாதிரி என்ன பேச்சு பேசி கடைசியில என்ன சைக்கோன்னு சொல்லிட்டு போயிட்டேன். கவனிச்சுக்கிறேன். கொஞ்சம் சாஃப்டான பொண்ணு நினைச்சோம். இல்ல எனக்கு ஏத்த பொண்ணுதான். ஹை, நம்ம ஜோ இங்க எதுக்கு வந்திருக்கா? கோவிலுக்குலாம் போயிட்டு வந்திருப்பா போல. என்னம்மா இங்க வந்திருக்கீங்க? ஹாய் சார். ஹாய்மா. என்ன ஏதாவது ப்ராப்ளமா? ஆமா ப்ரோ. என்னம்மா என்ன ப்ராப்ளம்? ஏய் சொல்லுடி. இதோ சார் கிட்ட தான் பேசணும் சொல்லி கூட்டிட்டு வந்த. சொல்லு. பொறுடி சொல்றேன். முட்டை கண்ண மூளைய இங்கேயும் வந்திருக்கான் பாரு. இவனுக்கு எப்படி நம்ம போற இடம்லாம் தெரியுதுன்னு தெரியல. பாக்குற பார்வைய பாரு. அப்பப்பா நீ மட்டும் என்ன பாக்கல. வெச்சக்கண்ணு வாங்காம நல்லா குருன்னு பாத்துட்டு இவ என்னமோ நம்மள சொல்றா. சீ, குருன்னு பாக்குற மூஞ்சாடா ஓ மூஞ்சு. பேசாம போயிடு, வாயில ஏதாவது வந்துடும். என்ன வரும்? என்ன வரும்? நான் ரொம்ப அழகா இருக்கேன், இல்லட்டி இன்னும் ரொம்ப பிடிச்சிருக்கு, இல்லனா ஆமா ஐ கில் யூ. உன்னை அப்படியே கொல்லணும் போல இருக்கு. அதான் தினம் கொல்றியே. என்ன ஒரு பார்வை. இந்த பார்வையால நான் தினம் சாகுறேன். உனக்கு புரியுதா? சாகுறது சரி, எப்போ உயிர் பொழைச்சு வர? அதெல்லாம் அப்படிதான். உனக்காக உயிர் பொழைச்சு வரணும்ல. இனி பொழைக்கவே மாட்டேன், ஒரே இத கொல்றேன். ஏன்னா கொல்லுவியா? ஏய் என்னாச்சு? சரத் சார் பாருங்க சார், உங்களை நடுவுல வச்சுக்கிட்டே என்ன கொல்லுவேன்னு சொல்றா. யார் சொன்னா? அதோ ஒண்ணும் தெரியாத அப்பாவை மாதிரி கைய கட்டிட்டு பவ்யமா நிக்குதே அந்த புள்ளதான். டேய் லூசா, நான் எதுக்குடா உன்னை கொல்ல போறேன்? அப்படியே கொல்லனாலும் உன்கிட்ட எதுக்குடா சொல்ல போறேன்? ப்ரோ கடுப்பேத்துறான் ப்ரோ. இப்போ வரைக்கும் நான் ஒரு வார்த்தை பேசினேனா? பேசாமலே அவன் என்ன சொல்றான்னு பாருங்க. என்னது பேசலையா? இவ்வளவு நேரம் நானும் அவளும் மாறி பேசிக்கிட்டது. ஐயோ டேய் ஜீவா, இந்த அளவுக்காடா இறங்கிட்ட? ஏய் வேணாண்டா, இதுக்கு மேல இறங்குன அப்புறம் உன்னை அந்த ஆண்டவனாலையும் காப்பாத்த முடியாது. வேணாண்டா ஜீவா, வேண்டவே வேண்டாம். என்னடா? ஒண்ணு இல்ல சார். ப்ரோ நான் அன்னைக்கே சொன்னேன் பாத்தீங்களா, நான் எங்க போனாலும் பின்னாடியே வந்துறானே. இன்னைக்கு பாருங்க எப்படி வந்து நிக்கறானே. ஃபர்ஸ்ட் இவனை தூக்கி உள்ள போடுங்க ப்ரோ. ஹலோ மேடம், நான் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க வந்திருக்கீங்க. டெய்லி எனக்கே தெரியாம என்ன ஃபாலோ பண்றீங்களா? ஹலோ சார், தூக்கி உள்ள போடுங்க. டேய் நீ போடா. என்னடா பொசுக்கன் போங்கற? போயிடு ஒட்டி ஓங்குவ. பொருடா, எதுக்காக வந்திருக்காங்கன்னு கேட்டுட்டு போறேன். அத நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. வேணா சரத்து, ஆண் பாவம் பொல்லாதது. என்ன இப்படி எல்லாம் போன்னு சொல்லி தவிக்க விடாத. அங்க என்னன்னு கேளு. இருவனை வச்சுக்கிறேன். அவன் கிடக்குறாமா, நீ சொல்லு என்ன ப்ராப்ளம்? எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? சார் எனக்கு தான் சார் ப்ராப்ளம். என்னமா என்னாச்சு? இதையோ தொலைச்சிட்டேன் சார். எதடி தொலைச்ச? அப்பையில இருந்து என்கிட்ட இதத்தான் சொல்ற. என்னமா என்ன தொலைச்ச? அதான் சார் என்ன ஏதுன்னு தெரியல, ஆனா தொலைச்சிட்டேன் சார். சுத்தம், இது எப்படி இவன் கண்டுபிடிப்பான்? போறது இருந்து பாப்போம். இங்க பாருங்க சீஸ். சார் பைங்கிலி. பைங்கிலி என்ன தொலைச்சிங்க? எப்ப தொலைச்சிங்க? எப்படி தொலைச்சிங்க? எதுவுமே தெரியாம நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. டீடைலா சொல்லுங்க. அதான் சார் சொல்ல தெரியல. நான் அன்னைக்கு நைட் உங்களை பார்த்தேனே, ஞாபகம் இருக்கா? அப்பையில இருந்து தான் சார் இதையோ தொலைச்சிட்டேன். ஏய் கிறுக்கு பிடிச்சவளே, என்னடி சொல்ற? என்கிட்ட முக்கியமானத காணோம், கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்த. ஆமாண்டி, அதத்தான் சொல்லிட்டு இருக்கேன், கொஞ்சம் பேசாம இரு. எப்பையே பொறுஜோ. எதை தொலைச்சிங்க? எப்போ எப்படி? இதை எல்லாத்தையும் யோசனை பண்ணி அப்புறம் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வாங்க. ஓகே சார், ஆனா உங்களை பார்த்ததும் கண்டுபிடிச்ச மாதிரியே இருக்கு சார். எத தொலைச்சத? புரியலையே, எனக்கும் புரியலையே. பைங்கிலி சொல்லுங்க ப்ரோ. அது எப்படி சார பார்த்ததும் கண்டுபிடிச்ச மாதிரி இருக்கு? அதான் தெரியல ப்ரோ, ஆனா இங்க வந்ததும் மனசே லேசா இருக்கு. அப்படியே ஒரு பாதுகாப்பான கூடாரத்துக்குள்ள இருக்கிற மாதிரி என்னென்னமோ ஃபீல் ஆகுது ப்ரோ. ஆமா ரொம்ப பாதுகாப்பான கூடாரம் தான். லாக்அப்ல போட்டா இன்னும் பாதுகாப்பா இருக்கும். போறியாமா பைங்கிலி? ஓகே ப்ரோ. என்ன ஓகேவா? அத கூட சார் இருக்காரே, எனக்கு ஓகே தான். சரிதான்டா. இவ்வளவு நாள் அந்த பெரியவரை வச்சு சமாளிச்ச, இன்னைக்கு அந்த லாக்அப் காலியா தான் இருக்கும். போ, இனி பைங்கிலிய வச்சு சமாளி. வாய மூடிட்டு கிளம்புறியா? எப்பையே என்னடி சொல்ற?
என்னென்னமோ சொல்லணும்னு தோணுதுடி. ஆனா சார் கோபப்பட்டு வரோன்னு பயமா இருக்கு. அடி பாவி, நீ கூப்பிட்டு நான் இங்க வந்தே பாத்தியா? என்ன சொல்லணும்? பைங்கிலி. ப்ரோ இனி நான் பாத்துக்கிறேன் ப்ரோ. அவ கொஞ்சம் அடிக்கிற வெயிலுக்கு மண்டை குழம்பி போய் இருக்கா. கூட்டிட்டு போய் எங்கேயாவது குளத்துல தள்ளி விட்டா சரியா போகும். இனி நான் பாத்துக்கிறேன் ப்ரோ. நீங்க உங்க ஒர்க்க பாருங்க. ஓகேமா, கிளம்புங்க. ஏ ஜோ. என்னடா? இல்ல, அன்னைக்கு ஒரு கம்பெனில உனக்கு ரெக்கமெண்ட் பண்ணனே, அங்க வேலை கிடைச்சதா? கிடைக்கலையா? உள்ள போனதும் ஒரு கிறுக்கெல்லாம் உனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுது. அந்த கிறுக்கே ரெக்கமெண்ட் பண்ணா நீ எப்படி இங்க வேலை பாப்பேன்னு சொல்லி வெளியே போமான்னு துரத்தி விட்டாங்க. இங்க நானா ஒழுங்கா போயிருந்தா கூட எனக்கு வேலை கிடைச்சிருக்கும். நீ எல்லாம் பேசுன பத்தியா? ரொம்ப சந்தோஷம்டா. இல்ல, அந்த மனசே ரொம்ப நல்லவரு. நான் சொன்னதுக்கு சரி சரின்னு சொன்னாரு. போடா ப்ரோ, நான் கிளம்புறேன். வந்து தொலைடி. இன்னும் கொஞ்ச நேரம் ஏதாவது பேசுடி. இப்படியே நின்னுக்கிறேனே. கொல்ல போறேன், ஒழுங்கா வந்துரு. ஜோ ஆடி. ஏண்டா சரத்து, எதுக்குடா இவ்ளோ கேவலமா திட்டுறா? இத கேட்க உனக்கு வெக்கமா இல்ல? போடா போய் வேலைய பாரு. இங்க பாரு, எப்பா தீர்வ பாத்துக்கணும், அவ்வளவுதானே. போதும், அதையே சொல்லி கொள்ளாத. சரத்து, எல்லாம் ஓகே. இப்ப எதுக்கு இந்த 2 பொண்ணுங்களும் வந்தாங்க? அதான்டா அந்த பையன்களி எதையோ காணோன்னு. ரைட்டு, அடுத்த பிரச்சனை ஆரம்பம். எதுக்குடா? இதோ இப்பவே போய் வேணிக்கிட்ட போட்டு கொடுக்குறேன். கொன்றுவேன் பாத்துக்கோ. ஏண்டா, பொண்டாட்டியே ஆகல, அவ்வளவு பயமா? பொண்ணுனாலே பயம்தான். ஆனாலும் இந்த பொண்ணு பார்த்தா ரொம்ப பயமா இருக்கோ. இனி அந்த பொண்ணு என்கிட்ட பேசக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ பாத்துக்கோ. சொல்லிட்டேல, சரி ஓகே, நான் பாத்துக்கிறேன். அத்தை, நீங்க கூட வாங்க. என்ன எங்கடி வர சொல்ற? எனக்கு வீட்ல வேலை இருக்கு. அத்தை, நான் மட்டும் எப்படி தனியா போறது? வாசுகிய கூட்டிட்டு போ. அவ தலைவலிக்குன்னு படுத்திருக்கா. ஆமால, தலைவலின்னு சொன்னாலோ. வேணி ஸ்கூலுக்கு போயாச்சு. மதிய என்னடி பண்றா? மதிய கூட்டிட்டு போ. அத்தை, அவளையும் கூப்பிட்டுட்டேன். நானா வரலன்னு சொல்லிட்டா. என்னடி அவளுக்கு? இங்கெல்லாம் மார்க்கெட்டுக்கு போறோம், இல்ல ஏதாவது பர்ச்சேஸ் பண்ண போறோம்னு சொன்னா முதல்ல நானும் வரேன்ட்டு கிளம்புவா. இப்ப என்னவா? ஆமாத்த, இப்ப என்னமோ வரவே மாட்டேங்கிறா. கேட்டா தம்பிய பாத்துக்கணுமா? ஆமா, தம்பிய பாத்துக்க ஆள் இல்லாம தான் இருக்கு. இரு மதி. அத்தை. என்னடி, என்ன பண்ற? அத்தை, வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். மதி, அதெல்லாம் அப்புறம் க்ளீன் பண்ணிக்கலாம். வாடி, மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரலாம். அத்தை நிறைய லிஸ்ட் எழுதி கொடுத்திருக்காங்க. சுபா. என்ன மதி? இல்லத்த, தம்பி முழிச்சு ரொம்ப நேரம் ஆச்சு. இப்ப தூங்க ஆரம்பிச்சிடுவான், அதான். ஏண்டி, தம்பிக்கு சாப்பாடு கொடுத்து வேதவழி மதினியே தூங்க வச்சிடுவாங்க. இப்ப என்ன நீ புதுசா? இல்லத்த, அது மதி, வீரா மச்சானிக்கு பேசுனதுல இருந்து நீ இந்த மாதிரி தான் இருக்க. இது அதெல்லாம் ஒரு கோபத்துல பேசுறது. நாம அதையே நினைச்சிட்டு இருந்தா நம்ம மனசுதான் கஷ்டப்படும். ஆமாமா, அவன் எல்லாம் கோபப்படுற ஆளே கிடையாது. அன்னைக்குதான் என்னமோ கோபத்துல கத்திட்டான். மிச்சப்படி அவன் அதெல்லாம் மறந்துருவாமா? எங்கத்த, மறக்க கூட வேண்டாம். ஆனா என்ன வெறுக்கிறாங்களே, நான் என்ன பண்ணட்டும்? அத்த, மனசுக்குள்ள அவ்வளவு வேதனை இருக்கு. இருந்தாலும் உங்க யார்கிட்டயும் காமிச்சுக்க கூடாதுன்னு எல்லார்கிட்டயும் சகஜமா பேசிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் எப்ப மாறும்னு தெரியல அத்த. மதி. அத்த, போயிட்டு வாடி. அத்த, நாளைக்கு போகட்டுமா? ஏன் மதி? சுபா ப்ளீஸ் டி, நாளைக்கு போலாம். இன்னைக்கு என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி தலைவலியா இருக்கு. சரிதான், வாசுகியும் தலைவலின்னு படுத்துக்கிட்டா. நீயும் அதையே சொல்லு. என்னதான் ஆச்சு நம்ம வீட்டுக்கு? அதானடி, ஆளாளுக்கு அது செய்து இது செய்துங்கிறீங்க. பேசாம உங்க மாமாட்ட சொல்லி ஒரு நாள் எல்லாரும் லீவு போடுங்கன்னு லீவு போட வச்சு நம்ம குலதெய்வ கோவிலுக்கு போக வேண்டிதான். அத்த, போலாம் அத்த. ஊர்ல இருக்கிற நம்ம கோவிலுக்கு போலாம். நல்லா இருக்கும் அத்த. ஏண்டி, நான் கோவிலுக்கு போலான்னு சொன்னா நீ என்ஜாய் பண்றியா? அத்த, போலாம் அத்த. சரிடி, உங்க மாமாட்ட சொல்லுவோம். ஏன்னா அன்னைக்கு நடந்துகிட்டதான் எல்லாத்துக்குமே மனசுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நீங்களும் பாரு, ஆளாளுக்கு அது செய்து இது செய்துன்னு சொல்லிக்கிட்டு. மரகதமும் இப்ப என்ன ஆச்சுன்னு தெரியல, ரொம்ப அமைதியா இருக்கா. ஆமாத்த, நானும் அம்மாவை கவனிச்சேன். என்னன்னு கேட்டா ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதாண்டி, பேசாம குலதெய்வ கோயில்ல போய் பொங்க வச்சுட்டு வந்துருவோம். மாமாட்ட கேட்டு ஒரு 2-3 நாள் முடிவு பண்ணுவோம். சரிங்க அத்த. சரிடி, அப்பதான் நீயும் லிஸ்ட கொண்டு போய் உள்ள வச்சுட்டு ஏதாவது வேலையை பாரு. நாளைக்கு எல்லாரும் போயிட்டு வாங்க. சரிங்க அத்த, அப்பலாம் நாளைக்கு வாசுகியும் கூட்டிட்டு போறோம். சரி மதி, சரிதானே? சரிங்க அத்த. மத குலதெய்வ கோயிலுக்கு கண்டிப்பா போகணும். வீட்டுல என்னன்னு தெரியல, ஒரே பிரச்சனையா இருக்கிற மாதிரியே இருக்கு. அத்த, என்ன சொல்றாங்க? குலதெய்வ கோயிலுக்கு போய் பொங்க வச்சா எல்லாம் சரியா போகுமா? அந்த மாதிரி போய் இவங்க எப்பவும் போல சரியாயிட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சரி, பார்க்கலாம். மதி. மதி. சொல்லு சுபா. என்னடி, இன்னும் உன் முகத்துல அந்த பழைய சந்தோஷம் வரவே இல்லையே? என்ன மாதிரி வீரா மச்சான் கோபத்துல இருக்காங்க?
ஐயா அப்படிலாம் இல்ல சுபா, அவங்க நல்லா தான் பேசிட்டு இருக்காங்க. எங்க உன் முகத்தை பார்த்தா தெரியலையே. ஏய் நீ வேற. அதெல்லாம் இன்னைக்கு ஒரு நாள் கோபம் தான். அடுத்து என்கிட்ட எப்பவும் போல பேசிக்கிட்டாங்க. பேசுனது மட்டும் இல்ல, சாரி எல்லாம் கேட்டாங்க. அப்படியா? ஆமாண்டி, உனக்கே தெரியும்ல உங்க வீரா மச்சான் என்ன எப்படி பாத்துக்குவாங்கன்னு. தம்பி விழுந்ததுக்கெல்லாம் இன்னுமா கோபப்பட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் எப்பவோ சரியா போச்சு. சரிடி, நீ ஒரு மாதிரி டல்லா இருந்ததும் இன்னும் வீரா மச்சான் கோபத்துல இருக்காங்களோ நினைச்சிட்டேன். இல்ல இல்ல அதெல்லாம் இல்லடி, நான் ஹாப்பியா இருக்கேன். சரி ஓகே மதி, நாளைக்கு வீரா மச்சான்ட்ட காலையிலே சொல்லிடு. நம்ம ஒரு 10 மணிக்கு மேல கடைக்கு கிளம்பலாம். சரிடி. சரி சரி, தம்பிக்கு நான் கேரட் வேக வச்சிருக்கேன், அதை கடைஞ்சி கொடுத்துட்டு வந்துடுறேன். வேதவழி அம்மா ஊட்டி விட்டுருவாங்க. ஓகே மதி, போ நீ போய் பாரு. சரிடி. நீ சொல்றது உண்மையா இருந்தா ரொம்ப சந்தோஷம் மதி. ஆனா என்னமோ நீ சொல்றது எனக்கு பொய்யோன்னு தோணுது. ஏன்னா உன் மனசு கவலை உன் முகத்துல அப்படியே தெரியுது. சரி ஓகே, அத்தை சொன்ன மாதிரி சீக்கிரம் குலதெய்வ கோயிலுக்கு போலாம், எல்லாமே மாறும். நாம போய் வீட்டை கிளீன் பண்ணலாம். யோ மனுஷா, சொன்னா கேளு. தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்த. என்ன பண்ணுவ? என்னடி பண்ணுவ? என்ன 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 பார்த்து டி, பிறகு உன்னை பார்த்து டாவா போடுவாங்க. ஏனாயா? என்ன என்ன வேண்டாம்? யோ மனுஷா, ஓவர் அலப்பற பண்ற. இங்க பாரு, இத மட்டும் என் அண்ணங்க கிட்ட சொன்னேன், அப்புறம் நீ இந்த வீட்டுக்குள்ளே நுழைய முடியாது. நுழைஞ்சு வர்றதுக்கு நான் பூனையா? இந்த வீட்டு மாப்பிள்ள. இங்க பாரு மரு, நானும் ஒரு வாரமா உன்கிட்ட மொல்லு கட்டிட்டு இருக்கேன். எனக்கு ஒழுங்கா 1 லட்சத்தை உன் அண்ணன் கிட்ட இருந்து வாங்கி கொடு. உனக்கு எதுக்கு 1 லட்சம்? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். எனக்கு தேவை கிடையாது, ஆனா நான் மட்டும் வாங்கி கொடுக்கணும். இங்க பாரு, தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க. இவ்வளவு நாள் எந்த தொந்தரவும் இல்லாம இருந்தீங்க, ஆனா இப்ப என்னன்னா புதுசா திரும்பவும் ஆரம்பிச்சாச்சு. வேண்டாயா? அண்ணன் கிட்ட என் அண்ணன் மகன் கிட்ட சொன்னேன், அப்புறம் இந்த ஸ்டைலா நிக்கிற காலை உடைச்சு போடுவாங்க. உடைச்சு காலை உடைச்சு போடுவாங்களா? இல்ல ராகவ், பயந்தா கதைக்காகாது. நமக்கு இப்ப தேவை 1 லட்சம். அதை இவகிட்ட நைஸா கேட்டா இல்ல இல்ல கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டா. இவகிட்ட இதையே மெயின்டைன் பண்ணுவோம். என்னையா? என்ன என்ன யோசிக்கிற? பயந்தியா? என் அண்ணன் அண்ணன் மகங்கன்னு சொன்னா பயந்தியா? போயிடு. இப்ப வீட்டுல அண்ணிங்க 2 பேரும் இருக்காங்க. என்ன சத்தம் கேட்டு வந்தாங்க, அப்புறம் உமக்கு தான் பிரச்சனை, பாத்துக்கோ. இங்க பாரு மரு, எனக்கு இப்போ 1 லட்சம் வேணும். வேணா அத ஒரு 2-3 மாசம் இல்ல ஒரு 6 மாசம் டைம் கொடு. திரும்ப உனக்கு 1.5 லட்சமா கொடுத்துறேன். ஆனா இப்ப இல்லேன்னு மட்டும் சொல்லாத. இங்க பாரு, இல்லேன்னு மட்டும் சொன்ன அப்புறம் நேரடியா உன் அண்ணன் கிட்டே கேட்க வேண்டியிருக்கும். என்னது? என் அண்ணன் கிட்ட கேப்பியா? ஆமா. யோ, அந்த அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? இப்ப எனக்கு பணம் அவசியம். அதனால நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். கேட்டுக்கோ மரு, எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். வேண்டாயா? வேண்டாம். இதுக்கு முன்ன இப்படிதான் பணம் 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 வாங்கிட்டு போய் தேவையே இல்லாம ஊதாரித்தனம் பண்ண. நம்ம பொண்ணு இந்த வீட்டு மருமகளா ஆனதும் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சேன்னு நான் சந்தோஷப்பட்டா, இப்ப திரும்பவும் சொன்னா கேளியா? இங்க பாரு, உனக்கு 2 நாள் டைம் கொடுக்க. அதுக்குள்ள உன் அண்ணன் கிட்ட வாங்குவியோ இல்ல உன் மகன் கிட்ட வாங்குவியோ இல்ல உன் அண்ணன் மகன் கிட்ட வாங்குவியோ, எனக்கு 1 லட்சம் வேணும். இல்லைன்னா இந்த ரூம்குள்ள இனி கேட்க மாட்டேன், ஹால்ல நின்னுதான் கேட்பேன், பாத்துக்கோ. யோ மனுஷா, என்னாச்சு இந்த மனுஷனுக்கு? ஏன் இப்படி நடந்துட்டாரு? கொஞ்ச நாள் நம்ம கிட்ட காசு பணம் இத பத்தி எதுவுமே கேட்காம பேசாம அவர் வாட்டுக்கு தான் இருந்தாரு. இப்ப திரும்ப இந்த ஒரு வாரமா டார்ச்சர். யார்கிட்டயும் சொல்லவும் முடியாம அண்ணன் கிட்ட சொன்னா அண்ணன் என்ன நினைப்பாரு? வேலை வெட்டிக்கும் போறதுல வீட்டுல வெட்டியா இருந்துகிட்டு அண்ணன் கிட்ட பணத்தை வாங்க மகன் கிட்ட வாங்கினா என்னையா நினைப்பாங்க? இத்தனை வருஷமா பொறுப்பு இல்லாத மனுஷனாவே இருந்து உன்னை என்னைய கஷ்டப்படுத்திக்கிட்டா இருக்க. 2 நாள்ல 1 லட்சம் வேணுமா? என்ன பண்ண போறேன்னு தெரியல. சரி, இன்னொருக்க பேசி பாப்போம். இல்லாட்டி ஜீவா கிட்ட சொல்ல வேண்டியதான். என்ன முருகையா, கம்பெனி எல்லாம் சுத்தி பாத்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சார், பிடிக்க என்ன சார் இருக்கு? நீங்க எனக்கு வேலை கொடுத்ததே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. முருகையா, உங்களுக்கு பெரிய வேலையில ஒண்ணும் கிடையாது. நம்ம கம்பெனிக்கு யாராவது புதுசா வந்தா யார் என்னன்னு விசாரிங்க, வெயிட் பண்ண சொல்லிட்டு என்ன கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம கம்பெனி ஸ்டாஃப் யாராவது ஏதாவது முக்கியமான விஷயம் உடனே என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னா அப்போ என்கிட்ட கேட்டுட்டு அவங்கள அலோவ் பண்ணுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை மட்டும்தான். இதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணாலே போதும். சரிங்க சார். சார், வேற ஏதாவது கடுமையான வேலை இருந்தாலும் சொல்லுங்க, எல்லாத்தையும் நான் செய்யறேன் சார். சரி முருகையா, டெய்லி உங்களுக்கு என்னென்ன வேலைங்கிறத நான் சொல்லிடுறேன், நீங்க அதை கண்டினியூ பண்ணாலே போதும். சரிங்க சார். நம்ம கம்பெனிக்கு பின்னாடி ஒரு சின்ன ரூம் இருக்கு, பாத்தீங்களா? சார், அது சின்ன ரூம்ல இல்ல சார், பெரிய ரூம். பெரிய ரூமா?
முருகையா அதுலதான் நீங்க ஸ்டே பண்ண போறீங்க. உங்களுக்கு ஓகே தானே? இல்ல இதை விட இன்னும் வசதியானா? ஐயோ சார், கிராமத்துல எங்களோட வீடு இந்த வீட்டுக்கு 10ல 1 பங்கு கூட இருக்காது. ஏன் ஒருத்தனுக்கு இவ்வளவு பெரிய வீடா? ரொம்ப அதிகம் தான் சார். சரி ஓகே முருகையா, அங்கேயே ஸ்டே பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களால சமைச்சு சாப்பிட முடியும்னா சாப்பிடுங்க. இல்லாட்டி நோ ப்ராப்ளம். பக்கத்துல ஏதாவது ஒரு கடையில சொல்லி டெய்லி நம்ம சாப்பாடு வர வச்சுக்கலாம். இல்ல நானா கொஞ்சம் கொஞ்சமா சமைச்சுக்கிறேன் சார். ஓகே இதை மட்டும் நீங்க கரெக்டா பாத்துக்கோங்க. நீங்க சாப்பாடுக்கு என்னென்ன தேவைப்படுதுன்னு சொல்றீங்களோ எல்லாத்தையும் நான் வாங்கி கொடுத்துறேன். மாசம் 10,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறேன். சார் 10,000-ஆ? ஏன் முருகையா? இல்ல சார், 10,000 போது 24 மணி நேரமும் என்னோட கம்பெனில தான் இருக்க போறீங்க. இது கூட நான் கொடுக்கலாட்டி எப்படி? இந்த கம்பெனிக்கு செக்யூரிட்டி மாதிரி நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் காவலா மட்டும் இருங்க. நான் பாத்துக்கிறேன் சார். என்ன நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கீங்க, கண்டிப்பா நான் பாத்துக்கிறேன் சார். ஓகே முருகையா. அப்புறம் ஆபீஸ் ரூம்ல நான் மட்டும் இருக்க மாட்டேன், என்னோட பார்ட்னரும் இருப்பாங்க. யாராவது வந்தா அவங்கள பாக்கணும்னு சொன்னாலும் மேடம் கிட்ட கேட்டுட்டு யாரானாலும் அலோவ் பண்ணுங்க. சரிங்க சார். ஓகே முருகையா, இங்க நம்ம ஆபீஸ்ல உள்ள எல்லாத்தையும் அறிமுகப்படுத்திக்கோங்க. நாளையில இருந்து ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரிங்க சார். ஆமா, உங்களுக்கு குடும்பம்னா எங்க இருக்கு? இங்க வந்து தனியா ஏன் கஷ்டப்படுறீங்க? அது வந்து சார், என் குடும்பத்தை என் திமிரால என் குடியால தொலைச்சிட்டேன். இனி அது ஒழுங்கா வாழலான்னு இப்பதான் சார் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். ஓ ஓகே முருகையா, கண்ணு கட்டின பிறகு எதுக்கு சூரிய நமஸ்காரம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் சில பேரோட வாழ்க்கை போயிடுது. ஆரம்பத்திலே நம்ம சுதாரிச்சு நம்ம குடும்பம் தான் நாம முக்கியம் நினைக்கல, கடைசியில தனிமரமா தான் நிக்கணும். சரி ஓகே, இப்பவாது உணர்ந்தீங்களே, இனி உங்களுக்கு நல்லதே நடக்கும். சார் நீங்க எவ்வளவு பெரிய மனுஷன், நீங்க போய் என்ன நீங்க நாங்கன்னு கூப்பிட்டுட்டு சும்மா நீ நானே கூப்பிடுங்க சார். இதுல என்ன முருகையா இருக்கு? எனக்கு என்னமோ கஷ்டமா இருக்கு சார். அதுக்கெல்லாம் நான் தகுதி இல்லாதவன். எந்த ஜென்மத்துல என்ன புண்ணியம் பண்ணேன்னு தெரியல சார். ஒரு நல்ல மனுஷனை பார்த்து இப்போ உங்க வரைக்கும் வந்திருக்கேன். ரொம்ப நன்றி சார். இருக்கட்டும் முருகையா, இனி வாழ்ற வாழ்க்கையாவது பிரோஜனமா வாழு. உன்னால யாருக்கும் எதுவும் செய்ய முடியலனாலும் யாரையும் கஷ்டப்படுத்தாமையாவது இரு. சரிங்க சார். சரி ஓகே போங்க. வாழ்க்கையை நல்லா வாழும் போதேவும் யாரும் அந்த வாழ்க்கையை அனுபவிச்சு வாழ்றது கிடையாது. எல்லாமே எட்டா கனியா போனதுக்கு அப்புறம் என் வாழ்க்கை போச்சேன்னு புலம்புறது. இப்ப இருக்கிற மனப்பக்குவம் அப்பவே இருந்திருந்தா குடும்பத்தோட சந்தோஷமா இருந்திருப்பாரு. சரி, இனியாவது அவர் வாழ்க்கையில சந்தோஷம் வரட்டும். திரு, டேய், மதிய லஞ்சுக்கு வீட்டுக்கு போறதா சொன்னாங்க. வீட்டுக்காடா போற? ஆமா சக்தி, வாசுகி தலைவலின்னு சொன்னா, அதான் அப்படியே போய் பாத்துட்டு வந்துடலாமேன்னு. சரி ஓகேடா. டேய், உன் சாப்பாட வீரா கிட்ட குடுத்துட்டு போயிடு. அவன் ஏதோ கேண்டீன்ல சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு வந்தானா. வைஷோமா கால் பண்ணி சொன்னாங்க, அவன் சாப்பிடறானா என்னன்னு பாத்துக்கூடா, வேலைன்னு சாப்பிடாம இருந்துராமேன்னு. அதனால உன் சாப்பாட வீரா கிட்ட கொடுத்து சாப்பிட சொல்லிடுறா. ஓகே நான் கொடுத்துறேன். டேய் திரு, சொல்லு சக்தி, வீராவ அப்பப்ப பாத்தியா? அம்பிய பாத்தியா? வீரா ஆபீஸ் ரூமுக்கு போக ஏதாவது பேச? இல்லடா, அம்பி அவ பிளேஸ்ல அவ வேலை பார்த்துட்டு தான் இருக்கா. இப்ப வரைக்கும் வீராவும் அம்பியும் பேசல. நான் தான் காலையிலே சொன்னேன் இல்லடா, வீரானா அப்படிலாம் கிடையாதுன்னு. சரிடா, அப்படிலாம் இல்லாட்டி நல்லது தானே. ஆனா எதுக்கு தேவையில்லாம கோபப்படுறான்னு தெரியணுமே. பாத்துக்கலாம்டா, ஆபீஸ்ல பிசினஸ் ரீதியாவும் எந்த பிரச்சனையும் கிடையாது. சரி ஓகே பாப்போம். நான் சாப்பாட வீரா கிட்ட கொடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்புறேன், நீ பாத்துக்கோ. ஓகேடா. சரத்து வீரா அம்பி கூட பேசுறதுனாலதான் மதியனி கிட்ட கோபப்பட்டாலும் படுவான்னு சொன்னா. ஆனா காலையில இருந்து வீரா அம்பி கிட்ட பேசவே இல்ல. அப்பனா வீராவோட குணம் ஏன் மாறுது? ஒண்ணுமே புரியல. சரி ஓகே, நாம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒர்க்க பார்க்கலாம். இந்த ஜீவா எங்க போனா? ஜீவா கூட போய் சாப்பிடுவோம். இப்ப நான் சாப்பாடு கேட்டேனா, கொண்டு வந்து வச்சுட்டு சாப்பிடுன்னு சொல்லிட்டு போறான். அம்பி எனக்காக சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னா. இப்ப அவகிட்ட என்ன சொல்றது? இவ்வளவு நேரம் சரியான ஒர்க்குங்கறனால அவகிட்ட பேசவும் முடியல. கால் பண்ணி இங்க வர சொல்லுவோமா? நமக்காகவே சாப்பாடு கொண்டு வந்திருப்பா. போன் பண்ணி வேண்டான்னு சொன்னா நல்லா இருக்காது. வர சொல்லியே இந்த மாதிரி சிச்சுவேஷன், சாப்பிட முடியலன்னு சொல்லிடலாம். அதுதான் அவ மனசும் கஷ்டப்படாது. சரி ஓகே, அம்பிக்கு கால் பண்ணுவோம். போன். அம்பி. சார். ஏய் அம்பி, உள்ள வரலாமா சார்? வாமா, உனக்கு தான் கால் பண்ணுவோன்னு நினைச்சேன். ஹேய் அம்பி, இன்னைக்கு சாரி கட்டிட்டா வந்த? ஆமா சார், நீங்க தானே சேர்ந்து லஞ்ச் சாப்பிடலாம்னு சொன்னீங்க. அது மாதிரி இன்னைக்கு நான் சமைச்ச சாப்பாடு அதான் கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்குமேனு. ஆனா சாரி அம்பி. என்ன சார், என்னாச்சு? இந்த தீரோ வீட்டுக்கு போறேன்னு அவன் சாப்பாட எனக்கு கொடுத்துட்டு போயிட்டான். அதனால அதான் உன்கிட்ட கால் பண்ணி சாரி கேட்கலாம்னு நினைச்சேன். இதுல என்ன சார் இருக்கு சாரி? நோ ப்ராப்ளம் சார். இல்லம்மா, நீ எனக்காக சாப்பாடு. இட்ஸ் ஓகே சார், நோ ப்ராப்ளம். சரி ஓகே சார், நீங்க சாப்பிடுங்க. அம்பி கோபமா? சார். சரி ஓகே. வேணா நீ சமைச்ச சாப்பாடையும் கொண்டு வா.
எங்க அம்மா சமையல் சூப்பரா இருக்கும். நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அப்படியா? ம், உங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம்? நோ ப்ராப்ளம், எடுத்துட்டு வா. ஓகே சார். அப்புறம் சார், என்னாச்சு உங்க வைஃப் கிட்ட? ஒரு பிரயோஜனமும் இல்ல அம்பி. இப்ப வரைக்கும் அவகிட்ட ஒரு சின்ன வார்த்தை கூட அதட்டியோ கோபமாவோ நான் பேசினதே இல்ல. ஆனா இப்ப அவகிட்ட பேசுற வார்த்தை ஃபுல்லா கோபமா தான் பேசுறேன். அவகிட்ட அவ்வளவு வெறுப்பா பேசுறேன். ஏன் அன்னைக்குதான் சொன்னேனே அடிக்க கூட செஞ்சேன்னு. ஆனா அவ மாற்றம் எனக்கு என்னமோ அவ மாறுறது கஷ்டமோன்னு தோணுது. என்ன சார் சொல்றீங்க? ஆமா அம்பி, அவ என்ன வெறுக்கிறதுக்காக நான் என்னென்னமோ பண்ணி பாத்துட்டேன். ஆனா அவ அதுக்கு கொஞ்சம் கூட ரெஸ்பான்ஸ் கொடுத்த மாதிரியே இல்ல. என்ன ஆனாலும் சரி நாம இங்கதான் இருக்கணும் அந்த ஒரு முடிவுல தான் இருக்கா. ஐயோ சார், பிறகு என்ன பண்றது? அதான் அம்பி, வேற ஏதாவது பிளான் பண்ணணும். எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. ரொம்ப டென்ஷனா இருக்கு. சீக்கிரம் மதியம் அந்த வீட்டை விட்டு போகணும். அதுவும் என்ன முழுசா வெறுக்கணும். எல்லாம் ஒரு மனுஷனாடான்னு கேட்டு முடிஞ்சா அவ தாலிய கூட கழட்டிய மூஞ்சில தூக்கி எறிஞ்சிட்டு போனோம். இதெல்லாம் நான் நடக்க வைக்கணும். ஆனா என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. ஐயோ சார், சரி ஓகே ஓகே, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. இல்லம்பி, இதெல்லாம் நம்ம பிளான் பண்ணபடி நடந்தாதான் அடுத்த ஸ்டெப் நான் போக முடியும். ஓகே சார், அவசரம் கிடையாது. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆகும். அப்புறம் பாத்துக்கலாம் சார். இல்ல அப்படியெல்லாம் விட்டுற முடியாது அம்பி. சொல்லுங்க சார். ஏதாவது ஒரு பிளான் பண்ணணும். நான் அவகிட்ட கோபத்தை மட்டும் காமிச்சா அவ கண்டிப்பா என்ன வெறுக்க மாட்டா. அதே மீறி அவ என்ன வெறுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு நல்ல காரணம் வேணும். என்ன அம்பி பண்ணலாம்? சார் அது அம்பி, சொல்லுங்க சார். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? என்ன சார் ஹெல்ப் பண்ணா கேட்டுட்டு இருக்கீங்க? நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்வேன். சொல்லுங்க சார். அம்பி, எனக்கு ஒரு யோசனை. ஆனா அதுக்கு மதி வீட்டை விட்டு வெளியே வரணும். என்ன சார், என்ன யோசனை? அம்பி, நீ போய் சாப்பாடு எடுத்துட்டு வா. பசிக்குது, சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம். ஓகே சார். ஆனா அம்பி, இந்த பிளான் மட்டும் சக்சஸ் ஆச்சு மதி என்னை விட்டு நிரந்தரமா போயிடுவா. சார், ரொம்ப அவசரப்படுறீங்க. ஒரே வாரத்துல வருஷமா கூட வாழ்ந்த பொண்டாட்டிய எப்படி சார் வெறுக்க வைக்க முடியும்? நீங்க ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் பார்த்து. இல்ல அம்பி, நமக்கு டைம் இல்ல. மதி வீட்டை விட்டு போனாதான் அடுத்து நாம என்ன பண்ணணும்னு உனக்கு தெரியும்ல? தெரியும் சார், இருந்தாலும். சரி ஓகே, நான் யோசிச்சிருக்கேன். அத உன்கிட்ட சொல்றேன். அதுக்கு உன்னோட ஹெல்ப் எனக்கு வேணும். மதியவும் எப்படியாவது வீட்டை விட்டு வெளியே வர வைக்கிறேன். மதி மட்டும் பாத்துட்டானா கண்டிப்பா என் மேல வெறுப்பு வரும். அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் கொஞ்சமா பெருசாக்க பாக்கலாம். ஓகே சார். அம்பி சார், இல்ல இன்னைக்கு சாரி கட்டிட்டு வந்த மாதிரி நாளைக்கு கட்டிட்டு வராத. எப்போ நீ அழகா வர மாடர்ன் ட்ரெஸ்லயே வா. ஓகேவா? ஓகே சார். சரி போமா, சாப்பாடு எடுத்துட்டு வா, சாப்பிடுவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா இருப்பீங்க நம்புறேன். அப்புறம் என்ன நிறைய பேரு நல்லாவே திட்டி இருந்தீங்க. அதாங்க நானே உங்ககிட்ட பேச வந்துட்டேன். ஏன்னா அப்படிலாம் பண்றேன்? எதுக்காக இந்த வில்லத்தனம்? அம்பி யாரு? இதெல்லாம் உங்க கேள்வி கரெக்டா? இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொன்னா நான் ஓபன் பண்றேன். எனக்கும் மதிக்கும் இப்போ வரைக்கும் ஒரு நல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த மாதிரி நார்மலான ஸ்டோரியை தான் கொண்டு வந்துட்டு இருந்தோம். ஆனா இந்த ஸ்கிரிப்ட் ஆரம்பத்திலே எங்களுக்காக முடிவு பண்ணது. என்னங்க, எனக்கும் மதிக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான கதை வேண்டாமா? அது இப்பதாங்க ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்குள்ள என்ன எதுன்னு தெரிஞ்சுக்காம இப்பவே வீராவை மாத்துங்க. வீராவை எங்களுக்கு பிடிக்கவே இல்ல. வீரா, நீ லூசு மாதிரி பண்ற. இந்த மாதிரி எல்லாம் நிறைய கமெண்ட்ஸ். ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்காக வெயிட் பண்ணுங்க. எனக்கு புரியுது, நீங்க மதி மேல அளவுக்கு மீறி பாச வச்சனால மதி கஷ்டப்படுறது உங்களுக்கு பிடிக்கல. ஆனாலும் இந்த ஸ்கிரிப்ட மூவ் பண்ணணும்ல. அப்பதானங்க எங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கதை இருக்கும். இந்த ஸ்டோரி ஆரம்பிச்சப்போ நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க. அதையே இப்படி மூத்தண்ணியா காமிச்சிட்டீங்க, அவங்களுக்கு ஒரு ஸ்டோரியே இல்ல, நான் அவங்களுக்காகவே உங்க சேனலை விரும்பி பார்ப்பேன், அந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் ஆரம்பத்துல வந்துகிட்டே இருந்தது. அவங்க கிட்ட நான் சொல்லிக்கிட்டே தான் இருந்தேன், வெயிட் பண்ணுங்க, மதி கேரக்டருக்கு ஒரு நல்ல கதை இருக்குன்னு. அந்த கதை குழந்தை பிறந்த பிறகுதான் ஆரம்பிக்கணுங்கிறதுக்காக இப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஆரம்பம் இப்படி இருக்கலாம், போக போக ஸ்டோரியும் உங்களுக்கு கோபப்படுத்தலாம். எண்டிங் வரும்போது நீங்க செம்ம டென்ஷன் ஆகலாம். ஆனா லாஸ்ட் எண்டிங் கண்டிப்பா உங்க எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஓகேங்களா? ப்ளீஸ் 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 அது வரைக்கும் எனக்காக கொஞ்சம் பொறுமையா வாட்ச் பண்ணுங்க. என்ன திட்டினதுனாலும் திட்டிக்கோங்க, ஏன்னா உங்களுக்கு அந்த உரிமை இருக்கு. பாசம் இருக்கிற இடத்துலதான் உரிமை இருக்கும். அதனால நான் எல்லாத்தையுமே ஏத்துக்கிறேன். ஓகேவா? ஆனா நம்ம அட்மின் லீலா கணேஷ்காக ப்ளீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அதனால வந்து பேசிட்டேன். இனி நம்ம ஸ்டோரி புது புது கான்செப்டோட சூப்பரா விறுவிறுப்பா போகும். எல்லாரும் எப்போதும் போல நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி கண்டிப்பா ஸ்டோரியை கொண்டு போவேன். ஓகேங்களா? பாய். அப்புறம் எல்லாருக்கும் குட் நைட்.